மற்றும் ஒரு அண்மை செய்தி, ஜாபர் சாதிக்கின் சகோதரரும் துணை நடிகருமான மைதீனுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர். இன்று விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை அதிகாரிகள் மைதீனுக்கு சம்மன் அனுப்பியுள்ளனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே நேற்று ஜாபர் சாதிக்கின் மனைவியிடம் விசாரணை நடத்திய நிலையில் தற்போது சகோதரருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை ராகவேந்தரிடம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். டெல்லியில் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தல் விவகாரத்தில் முன்னாள் திமுக நிர்வாகி பிற்படை தயாரிப்பாளரான ஜாபர் சாதிக்கை கடந்த மார்ச் மாதம் டெல்லி மத்திய போதைப் பொருட்கள் தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர். இந்த வழக்கில் அவருடன் சேர்ந்து மொத்தம் 5 பேரை கைது செய்து விசாரணை செய்து அதன் பின்பு தீகார் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் இதனை அடுத்து இந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக இந்த ஜாபர் சாதிக் மீது அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது. இதனை அடுத்து முதலாக வழக்கு பதிவு செய்த போதைப் பொருள் தடுப்பு வழக்கை குறித்து டெல்லி நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து அவரை சென்னைக்கு அழைத்து வர அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடிவெடுத்தனர். அதன் பின்பு நேற்று அவரை புழல் சிறையில் அடைப்பதற்கு முன்பு விசாரணைக்காக 3 நாள் காவலில் எடுத்து விசாரணை செய்ய வேண்டும் என்று மனு அளித்தனர். அதற்கு 3 நாட்கள் அனுமதி அளித்ததை அடுத்து தற்போது 2வது நாளாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு, அதாவது ஜாபர் சாதிக்கின் சகோதரர், ஜாபர் சாதிக்கின் மனைவி உள்ளிட்ட பல்வேறு நபரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மீண்டும், அதாவது ஜாபர் சாதிக்கின் சகோதரரும் துணை நடிகருமான மைதீனிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருக்கின்றனர். இன்று விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஜாபர் சாதிக் தயாரித்து அமீர் இயக்கிய இறைவன் பெரியவன் என்ற இந்த திரைப்படத்தில் மைதீன் கான் துணை நடிகராக பணியாற்றியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஜாபர் சாதிக்கை ஏற்கனவே 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்து வரும் நிலையில் தற்போது ஜாபர் சாதிக் பினாமியாக இருக்கக்கூடிய ஜோசப், தற்போது அவரது சகோதரர் என அவரது மனைவி என அடுக்கடுக்காக தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதில் மேலும் சிலர் கைது செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.